சரிங்களாம்மா? தட் இஸ் a basic formula in differential equation. அந்த நோட்டேஷன் வச்சுட்டு நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இஜெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஜெட் ஆஃப் ஒய் என்ன எடுக்கிறாங்கன்னா கேபிட்டல் ஒய் ஆஃப் இஜெட் எடுக்கிறோம். கேபிட்டல் ஒய் ஆஃப் இஜெட் எடுக்கிறோம். இப்போ இதுலேருந்து நம்ம ஃபார்முலா டிஃபைன் பண்ணுறாங்க இஜெட் ஆஃப் ஒய் என் ப்ளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் இஜெட் இன்ட்டு கேபிட்டல் ஒய் ஆஃப் இஜெட் மைனஸ் இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் ஜீரோ. இந்த ஒய் ஆஃப் ஜீரோ வந்து கிவன் டெக் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா, இந்த தேர்ட் ஃபார்முலா இஜெட் ஆஃப் ஒய் என் ப்ளஸ் டூ. இதுக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னா இஜெட் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஆஃப் மைனஸ் இஜெட் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஒய் ஆஃப் ஜீரோ மைனஸ் இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் ஒன். சரியாம்மா? ஓகே சார். அந்த ஃபோர்த் ஃபார்முலா என்ன வரும்? நீ அனலைஸ் பண்ணி சொல்லு. இஜெட் ஆஃப் ஒய் என் ப்ளஸ் த்ரீ. இதனோட ஃபார்முலா என்ன வரும்? z cube y of z minus z cube into y of 0 minus z cube 0 minus z cube z square. இங்க ரெடியூஸ் ஆகுது z square. Okay sir. Z square into y of 1 minus reduce minus z into y of 2 sir. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை வேல்யூ கிவன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆர்டர் என்ன வருதோ அவ்வளோ வேல்யூஸ் இங்கே அடிஷனாக வந்திருக்கும். பார்த்தீங்களா? இங்கே 2n + 2 இந்த 2 வேல்யூஸ்னா இங்கே ஒய் ஆஃப் 0 அண்ட் ஒய் ஆஃப் 1 கொடுத்துருக்கோம். இங்கே n + 3 கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? ஒய் ஆஃப் 0 ஒய் ஆஃப் 1 ஒய் ஆஃப் 2. அப்போ 3 வேல்யூஸ் கிவன் கொடுத்துருந்தா நம்ம ப்ராப்ளத்தை ரன் பண்ண முடியும். சரியாம்மா? இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒய்யும் மட்டும் வச்சு ரன் பண்ண மாட்டாங்க. மேபி இதே கான்செப்ட் இஜெட் ஆஃப் யூஎன் வரலாம், அது இஜெட் ஆஃப் எக்ஸ்என்னு வரலாம். இதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்ளத்தோட நோட்டேஷன் வந்து யூ ஆஃப் கேபிட்டல் யூ ஆஃப் இஜெட் ஆகும், இது வந்து கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இஜெட் ஆகும். நம்ம ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாம். அவங்க என்ன நோட்டேஷன் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது ஒய்யும் கொடுத்தோம்னா ஒய் டேர்மில் எழுதுவேன், எப்படி யூ கொடுத்தாலும் யூ டேர்மில், எக்ஸும் கொடுத்தாலும் எக்ஸ் டேர்மில் எழுதி போகணும். சரிங்களா? இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. இது செகண்ட் ஷிஃப்டிங் தீர்வு சொல்லுவாங்க. நம்ம டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுற ஃபார்முலா நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்கிறோம். சரியாம்மா?